ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், செட்டிநாட்டு உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வேக வச்ச உருளைக்கிழங்கு இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மசாலாவுக்கு ரெடி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் உளுத்தம்பருப்பு, மிளகு, வரமிளகாய். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 5 வரமிளகாய் சேர்த்து நல்லா ப்ரௌன் ஆகிற வரை வறுத்துக்கலாம். இப்போ வறுத்து ஆற வச்சக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சக்கப்புறம் நம்ம வேக வச்சு கட் பண்ண உருளைக்கிழங்கு அதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா சுருள வறுத்துக்கப்புறம் அரைச்சி வச்ச நம்ம இப்போ அரைச்சோம் பார்த்திங்கன்னா வறுத்து அந்த மசாலாவையும் இதோட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, நான் கூட பூண்டு சேர்த்துருக்கேன். பூண்டு வந்து ஆப்ஷன் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சுருள கிண்டி இருக்குனிங்கன்னா செட்டிநாட்டு உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி. சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்கு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.